Hi friends, welcome to Shiana Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 100 ml கடலெண்ணெய், 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக பொலுன்னு இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் சோம்பு, 5 பட்டை, 7 கிராம்பு, 7 ஏலக்காய், 2 அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரிஞ்சி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 6 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 5 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன், 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மூடி போட்டு. வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆனால் தான் சாதம் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும், சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புதினாவும் மல்லியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் 3 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, தயிர் வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அதனால் 3 தக்காளி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ தக்காளியெலாம் நல்லா வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு 3 பச்சை மிளகாவை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே பச்சை மிளகாவும் புதினாவும் சேர்த்துருக்கேன். அரைச்சி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் பிரியாணி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த வெங்காய பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கன், 1.25 கிலோ வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 6 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவையில்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கிலோ சிக்கன் சொன்னேன். அந்த சிக்கனை வந்து நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி அதை சேர்த்துக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வந்து சிக்கனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்தா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த சிக்கனை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சிக்கன் மசாலா எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ நான் அந்த மிக்ஸி ஜார் வந்து அரைச்ச தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரைஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து எந்த பவுலில் நீங்கள் ரைஸ் எடுத்தாலும் 1.25 கிலோ நான் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் அதை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. எனக்கு வந்து இதில் 3/4 பவுல் அளவுக்கு ரைஸ் இருக்குது. நம்ம அரிசி வந்து ரொம்ப களைஞ்சி கழுவக்கூடாது, சும்மா ஜென்டலாக கழுவுனா போதும். தண்ணி ஊற்றி இப்போ ஊற வச்சுக்கோங்க. இப்போ அது ஊறுறதுக்குள்ளே சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கரெக்டாக சிக்கன் போட்டு 10 நிமிஷம் விட்டுற அளவுக்கு ரைஸ் ஊறுனா போதும். இப்போ நம்ம வந்து தண்ணி நல்லா வடிச்சு ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ரைஸ் வந்து போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறாமல் சும்மா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ரைஸ் வந்து உடஞ்சிரும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, அதனால் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நான் வந்து தண்ணி வந்து அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நான் சிக்கன் வேக வேக தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். நான் வந்து 3/4 பவுல் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன்ல, அதே அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு, அதே 3/4 பவுல் அளவுக்கு தான் வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துருக்கேன் நான். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து டம்ளர்லாம் தண்ணி அளந்து வைக்க மாட்டேன். என்னோடய அளவு வந்து இந்த பவுல் அளவு தான். எவ்வளோ ரைஸ் போட்டுக்கணும் அந்த அளவுக்கு வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த மிக்ஸ் ஜார்லாம் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்போம். அது கரெக்டாக இருக்கும் ரைஸ் வேகிறதுக்கு. ரைஸ் பொலுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மூடி போட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு வச்சுக்கலாம். தண்ணி நல்லா வற்றி இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்து தம் போட்டுடலாம் மூடி போட்டு. நான் வந்து அடியில் தோசைக்கல் நல்லா சூடு பண்ணி அதில் சாதத்தை வச்சு மேலே வெயிட்டான ஒரு ஜாரை வச்சுருக்கேன். தம் போட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சாதம் பொலுன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.